ஏஐசிசிசி அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு நடத்தும் மத்திய சென்னை போதகர்கள் கூடுகை மற்றும் வடசென்னை பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம். அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு நடத்தும் மத்திய சென்னை போதகர் கூடுகை மற்றும் வடசென்னை பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் சென்னை வியாசர்பாடி இயேசு கிறிஸ்துவின் ஜெப ஆலய அரங்கத்தில் ஏஐசிசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் பேசும்போது 11/6/2026 சென்னை வியாசர்பாடியில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் மத்திய சென்னை போதகர் கூடுகை மற்றும் வடசென்னை பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்தின் நோக்கம் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் பொறுப்பாளர்களை அமைத்து கிறிஸ்தவ மக்களின் கோரிக்கைகளையும் உரிமைகளையும் வென்றெடுக்க இக்கூட்டத்தில் முடிவெடுத்துள்ளோம். அதேபோன்று தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையினை சமர்ப்பிக்க உள்ளோம். கிறிஸ்தவ மக்களின் தேவைகளையும் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துதலும் சோத்திரத்தை சந்திர பிஷப் மோகன்தாஸ் ஏஐசிசிசி சேர்மன் 11/6/2026 வட சென்னை மத்திய சென்னை நிர்வாகி கூடுகை போதூர் கூடுகை தொகுதி 234 தொகுதியுடைய பேராயர்கள் இன்றைக்கு சென்னை வட சென்னையில் இருக்கிற தொகுதியுடைய பேராயர்களை இன்றைக்கு அறிவித்திருக்கிறோம். 234 தொகுதிக்கும் நாங்கள் அனைத்து திருச்சபைகள், இந்த டினாமினேஷன் அந்த டினாமினேஷன் கிடையாது, எல்லா சபையும் ஒன்று இணைத்து எங்களுடைய கோரிக்கைகளை, சிறுபான்மையுடைய கோரிக்கைகளை, கிறிஸ்துவுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்தை தெரிவிப்பதற்காக, அரசாங்கத்தில் நாங்கள் முறையிடுவதற்காக தமிழக முதலமைச்சரிடத்தில் இந்த கோரிக்கையெல்லாம் கொண்டு போய் கிறிஸ்தவர்களுக்குரிய சலுகைகள் எல்லாம் மீட்பெடுப்பதற்காக 234 தொகுதியிலும் பேராயர்களை நியமிக்கிறோம். டயசிஸ் தலைவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். அது ஆரம்பம். வட சென்னை மத்திய சென்னை நிர்வாக கூட்டம் இன்றைக்கு வெற்றியாக நடந்தது. God bless you. இன்றைக்கு வட சென்னையும் மத்திய சென்னை தொகுதியாக நிர்வாகி கூடுகை இந்த 2 மாவட்டத்துக்கு மட்டும்தான் பொறுப்பாளர்கள் மட்டும்தான் அழைத்திருக்கிறோம். உயர் மட்டத்தில் இருக்கிற மாவட்டத்தில் நிர்வாகி பேராயர்கள் மட்டும் தமிழ்நாடு முழுவதுமாக இப்போ பேராயர்கள் ஏற்கனவே எல்லா டயசிஸில் இருக்கிறார்கள். எங்கள் டயசிஸில் 113 பேராயர்கள் இருக்கிறார்கள். அது 113 பேராயர்களும் எல்லா மாவட்டத்திலும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் அறிமுகப்படுத்தி ஒரு பெரிய அளவில் அரசாங்கத்திற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரத்திலும் எங்களை சிறுபான்மையுடைய கிறிஸ்துவ சில கோரிக்கைகளாக இருக்குது, எல்லாவற்றையும் தெரிவிக்கவே இதனுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் கண்கள் மூடி ஜெபிப்போம்.